நான் இப்போ தாங்க சமையல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு ஒரு பேசிக் லெவல் குக்கிங் ஓரளவுக்கு நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி அடுத்த லெவல் குக்கிங் போகணுமேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டேங்க. சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட் செய்யலாம்னு சொல்லிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 சைடு இருக்கிற காம்பெலாம் வேக வச்சு ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு வச்சுட்டேங்க. என்னடா நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்குலாம் மஞ்சள் கலரில் தானே இருக்கும், இங்கே என்னடா இந்த கலரில் இருக்குது அப்படி தான் நினச்சேன். பட் பிங்க்கு, பர்பிள், எல்லோ, ஆரஞ்சு இந்த கலர்லாம் கூட இருக்காமா. ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்தாச்சுங்க. அதில் கொஞ்சம் அப்படியே உப்பையும் போட்டு துருவன கேரட்டையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த கலவையை அப்படியே கொண்டு போய் நம்ம மசிச்சு வச்ச கிழங்குல போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்லெட் ஷேப்பில் தட்டி வச்சுட்டேங்க. பார்க்க கொஞ்சம் வடை மாதிரி தான் இருந்தது. இது அப்படியே சாப்பிடும்போது கூட டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கட்லெட் செஞ்சாகணுமே அப்படிங்கிறதுனால இதை அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் அப்படியே பரட்டி எடுத்துகிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இவங்களையும் தூக்கி அதில் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பரட்டி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்க கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. வீடியோவில் பார்க்கலாமாங்க. பை.